பேஸ் கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஆக்சுவலி யாருக்குமே பேஸ் கோட்னா என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ பேஸ் கோட் அப்படிங்கிறது இப்போ நான் போட போகிறது டாப் கோட். டாப் கோட் அப்படின்னு ஒன்று டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இதுதான் ஒயிட் கலர் அப்படின்னுவாங்க, இல்லை நெயில் கலர் சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப் கோட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Hello everybody, my name is Glinda Tony. I'm the faculty for Lakmé Academy Chennai Adyar. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நெயில் ஆர்ட். நெயில் ஆர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்சனல் ஐடென்டிட்டியை காமிக்கிறதுக்கு, நம்மளோட அவுட்ஃபிட்ஸ் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு. நிறைய பேருக்கு நம்ம மேக்கப் இல்லை ட்ரெஸ்அப் பண்ணுறது அப்படின்னா ஜென்ரலாக மேக்கப் அண்ட் ஹேர் மட்டும், இல்லைனா க்ளோத்ஸ் மட்டும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இல்லை, யூ கேன் ஆல்சோ ட்ரெஸ் அப் யோர் நெயில்ஸ். ஸோ அதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சலான்ஸில் போய் எக்ஸ்பென்சிவாக நெயில் ஆர்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஜென்ரலாக ஆன்லைன் ஷாப்பிங்லையோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷஸ் வச்சும், நம்மள்கிட்ட சிம்பிளாக இருக்கிற நெயில் ஆர்ட் டூல்ஸை வச்சும் எப்படி நெயில் ஆர்ட் பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளையண்ட்டோட கையை ப்ரெப் பண்ண போகிறோம். ப்ரெப் அப்படின்னா என்னென்னு பார்த்தா ப்ரிப்பரேஷன், அதை தான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் ப்ரெப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் இவன் தான். திஸ் இஸ் கால்ட் அ பேஸ் கோட். பேஸ் கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஆக்சுவலி யாருக்குமே பேஸ் கோட்னா என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ பேஸ் கோட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நம்ம நெயில் பாலிஷ் அப்ளிகேஷன் பண்ணும்போது. ஜென்ரலாக இதை நீங்கள் நெயில் ஆர்ட் பண்ணும்போது மட்டும் கிடையாது, நார்மலாக நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணணும் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஷுட் பி பேஸ் கோட். பேஸ் கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மில்கியாக இருக்கும். கிளியராக இருக்காது, எந்த கலரும் இருக்காது, இட் வில் பி a little மில்கி. ஸோ இந்த பேஸ் கோட்டோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சுரல் நெயில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேஸ் கோட்டை யூஸ் பண்ணுவோம். பேஸ் கோட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெயில் பாலிஷ் நல்லா ஒட்டுறதுக்கு உங்களோட பேஸ் கோட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நேச்சுரல் நெயில்ஸை ஸ்டெயின் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷஸ் அப்ளை பண்ணும்போது பேஸ் கோட் போட்டு நீங்கள் அந்த நெயில் பாலிஷஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்டெயினிங்கும் இருக்காது. நம்ம போட போகிறது பாலிஷ். ஸோ நெயில் பாலிஷ் இவங்களோட அவுட்ஃபிட்டை சூட் ஆகிற மாதிரி நான் ஒயிட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒயிட்டு தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட க்ளோத்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன பேஸ் கலர் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெயில் பாலிஷஸ் அப்ளை பண்ணும்போது எக்ஸசிவாக எடுக்காதீங்க. எக்ஸசிவாக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கியூட்டிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும், அந்த இடத்துல ஜாஸ்தி சீப் ஆகும், வெல் ஆகும். ஸோ அந்த இடத்துல நிறைய அப்ளை பண்ணாமல் கம்மியாக எடுங்க. ஸ்டார்ட் அப்ளைங் ஃப்ரம் த டிப்பில் நெயில் பாலிஷ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டாப்லேருந்து அப்ளை பண்ணலாம். நெயில் பாலிஷோட ஒப்பேசிட்டி பொறுத்து கேன் பி டிரான்ஸ்பெரண்ட், இட் கேன் பி ஒபேக், இட் கேன் பி ஷியர். ஸோ எத்தனை கோட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெயில் பாலிஷ் போடும்போது முக்கியமான ஸ்டெப்பு, யாருக்குமே தெரியாத ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ எட்ஜ். நம்ம நெயில்ஸோட ஃப்ரீ எட்ஜில் அங்கே பாலிஷஸ் இருக்காது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேலோட நம்ம போட்டுருவோம், அந்த இடத்துல ஒரு கேப் வரும். ஸோ உங்களுக்கு சிப் ஆகுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் உடையும். ஸோ அந்த சிப்பிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நெயில் பாலிஷ் போடும்போது இந்த டிப்பில் கொஞ்சோண்டு இப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பாலிஷ் எட்ஜஸ்லேயும் சீல் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ சீக்கிரமாக பாலிஷ் சிப் ஆகாது. நீங்கள் நெயில் பாலிஷ் போடும்போது ஒரு கோட்டும் காஞ்சி போனதுக்கப்புறம் தான் அடுத்த கோட்டு போடணும். அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் கோட் காயறதுக்கு நீங்கள் டைமே கொடுக்காத மாதிரி ஆகிடும். ஸோ செகண்ட் கோட் போட்டிங்கனாலும் உங்களோட நெயில் பாலிஷ் வெட்டாக இருக்கும். ஸோ ஒரு கோட்டும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் கோட்டை போடலாம். ஸோ இப்போ நான் போட போகிறது டாப் கோட். டாப் கோட் அப்படின்னு ஒன்று டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இதுதான் ஒயிட் கலர் அப்படின்னுவாங்க, இல்லை நெயில் கலர் சொல்லுவாங்க. டிரான்ஸ்பெரண்ட் பாலிஷ். ஸோ இந்த டாப் கோட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்க நெயில் பாலிஷை சீல் பண்ணுறதுக்கு டாப் கோட் யூஸ் பண்ணுவோம்.
இந்த டாப் கோட்டை ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட நெயில் பாலிஷ் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட நெயில் பாலிஷ் ரொம்ப டல்லாக தெரியும், ஷைனிங்காக இருக்காது, அதோட ஆக்சுவல் கலரை நம்மளால் எடுத்து காட்ட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நெயில் ஆர்ட் பண்ண போகிறதுனால நம்ம போடுற நெயில் ஆர்ட் ரொம்ப நாள் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் டாப் கோட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இன்னைக்கு நம்மளோட ஜென்ரல் ஸ்டோர்ஸில் கிடைக்கிற ஒரு நெயில் ஆர்ட் டூலை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கினா. ஸோ இந்த டூல் பேர் ஸ்ட்ரைப்பிங் டேப், ரைட்? ஸோ இதை நிறைய பேர் பார்த்துருப்போம், ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை நிறைய பேர் தூக்கி போட்டிருப்போம், அதில் நானும் ஒருத்தி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எப்படி எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரைப்பிங் டூலை நீங்கள் ஒரு ஸ்டென்சிலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட நெயில் ஆர்ட்டில் நீங்கள் இதையே அப்படியே இன்கார்பரேட் பண்ணி இதோடவே நீங்கள் உங்கள் நெயில் ஆர்ட்டை முடிச்சுக்கவும் செய்யலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்லி அ டேப். ஸோ நீங்கள் இதை அழகாக உரிச்சு ஒட்டவும் செய்யலாம், ஏன்னா இதில் அடிஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் பண்ண போகிறோம் இதை வச்சு. ஸோ ஐம் கோயிங் டு டூ அ சிம்பிள் செக்கர்ட் ஸ்டைல். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு கியூட்டிக்கல் கட்டர். அப்படி இல்லைனா நீங்கள் ஜென்ரலாக நம்ம கிட்ட இருக்கிற இந்த சிசர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் கட் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப ஈஸி தான் கட் பண்ண. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படும், உங்களுக்கு இந்த ட்வீசர் தேவைப்படும், ஏன்னா நம்ம நெயிலில் வச்சு அதை எக்ஸாக்டாக பார்க்க முடியாது. ஸோ இந்த ட்வீசரும் சிசர்ஸும் இருந்தால் நீங்கள் இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் கோட் போட்டு கண்டிப்பாக காயணும். டாப் கோட் காயாமல் நீங்கள் இதை மேலே போட்டிங்கன்னா என்ன ஆகும், மார்க்கிங்ஸ் வந்துடும். ஸோ அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போது டாப் கோட் காஞ்சதுக்கப்புறமா எனக்கு தேவையான சைஸில் நான் இதை கட் பண்ண போகிறேன். எங்கே வேணுமோ பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இது மேலே ஸ்மூதன் பண்ணாதான் இது நல்லா டைட்டாக சீல் ஆகும், அப்படி இல்லைன்னா லூஸாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் இது மேலே பாலிஷ் போட போகிறீங்க, அப்படி இல்லை இது ஸ்டென்சிலாக போட போகிறீங்கன்னா இட் வில் பிகம் a little லூஸ். ஸோ கரெக்டாக டைட்டாக வச்சு ஸ்மூத் பண்ணிடுங்க. அது மேலே எக்ஸஸை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஸ்டென்சிலாக தான் யூஸ் பண்ண போகிறேங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இங்கே விட்டுருக்கேன், அப்போ தான் எனக்கு எடுக்கும் போது வசதியாக இருக்கும். ஸோ நீங்கள் இது எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம போட்டதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம், ஸ்டென்சிலாக யூஸ் பண்ணுறோங்கிறதுனால எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அப்படி இல்லை நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஸ் அ லைம் green and I'm going to paint over the striping tape. இது மேலே இமீடியட்டாக பாலிஷ் போட போகிறேன். மறுபடியும் இதை நான் ஸ்டென்சிலாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது காயறதுக்கு முன்னாடி நம்ம டேப்பை வெளியே எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். காயறதுக்கு முன்னாடி நம்ம டேப் எடுத்துட்டோம்னா உங்களோட லைன்ஸ் க்ளீனாக இருக்கும். your lines will be clean. இப்போது இது சப்போஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் இங்கே இன்னொரு நெயிலை ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரை. இப்போ நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாலிஷ் இப்படி உறிஞ்சு வந்துடும். ரைட்? ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணுறதுக்கும் ஈரமாக இருக்கும் போதும் ஃபீல் பண்ணுறதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ரைட்? ஸோ இப்போ நான் இது ஸ்டென்சிலாக யூஸ் பண்ணதுனால ஐ யூஸ் அ ரேண்டம் கலர். இது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டைரெக்டாக அதையே நீங்கள் நெயில் ஆர்ட்டை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது மட்டும்தான் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் அப்படின்னு இல்லை. யூ ஹாவ் மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அதை கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணிக்கோங்க. தென் take the next strip
பேரலலாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை நீங்கள் க்ளோஸ் டு த நெயில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப் டாப் கோட். டாப் கோட் போடும்போது நீங்கள் பண்ண ஆர்ட் சீல் ஆகிடும், அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா கிளாஸும் ஆட் ஆகும் and will prevent from chipping. நெயில் பாலிஷஸ் ஜென்ரலாக ஸ்டே ஆகிறது நீங்கள் அதை எப்படி கேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான். அப்ராக்சிமேட்லி அதோட ப்ராப்பர் ஃபினிஷ் அப்படிங்கிறது க்ளோஸ் டு அ வீக். ஓகே, ரைட். Thanks for watching. I'll see you in another nail art tutorial.